என்னாச்சு பண்றிய? கருட்டி பருவம் பக்கம். இது எப்படி பாக்குறது? நல்லா திரண்டுட்டுனா போலிக்கா மாதிரி நல்லா கல்கணங்கா இருந்தா கருட்டி வந்ததுக்கு அர்த்தம். அப்புறம் தான் இறக்கி சரட்டியில் ஊற்றணும். இப்போ என்னாச்சு? சரியா வந்துட்டா? இன்னும் வேவலையே. இன்னும் வேவலையா? வேகணும். பொது பொதுன்னு இருக்கு. ஆச்சி இப்போ என்ன பண்றியா? கருட்டி ஊற்றதான். கருட்டி ஊத்துறீங்களா? எவ்வளோ நேரம் கிண்டிட்டு அப்புறம் கருப்பட்டி ஊத்துறியா? ஒரு இன்னும் 2-3 நிமிஷம் ஆகும். கிண்டி அதை விட சுற்றி வச்சிரும். சரி சரி. சைடில் காஞ்சிரும். அந்த கருப்பட்டி தன்மை வந்துடும். ஆமாம், அது காயவும் அந்த சரட்டை பருத்தி அப்படியே ஊற்றி இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளோட தட்டி எடுத்துலாம். 1/4 மணி நேரத்துக்குள்ளோட காய்ச்சிரும். நம்ம வேக்காடு எடுக்கிறதுக்குள்ள இருக்குது. சரி சரி சரி. கொஞ்சம் வேக்காடு முருகா விட்டோம்னா ஊற்றி முடிக்கவும் கூட தட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த கட்டி கொஞ்சம் நாள் கட்டும். சில பேர் கொஞ்சம் வேக்காடு கம்மியாகவும் எடுப்பாங்க. அது கொஞ்சம் காயர் கொஞ்சம் லேட்டு கொடுக்கும். சரி சரி. இப்போ வேக்காடை வராமல் இறக்கிட்டோம்னா கரெக்டுக்கு ஆகாது. கரெக்டுக்கு ஆகாது. அதாவது கூப்பனியாகவே தான் இருக்கணும். கூப்பனிக்கு ஆகும். அது அப்படி இல்லைன்னா அந்த ஏதாவது ஒரு பானை எண்ணெயில் ஊற்றி போட்டோம்னா இந்த கல்கண்டுக்கு ஆகும். கல்கண்டு அதை அந்த மாதிரி தான் கல்கண்டு எடுப்பாங்க. சரி சரி சரி. இப்போ தெரியாமல் இந்த மாதிரி இறக்கிட்டாலும் திருப்பி நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு வேக வச்சு இது பண்ணிக்கலாம். பண்ணிட்டே இருப்பான். என்ன கரட்டி ஊத்திட்டு இருக்கேன். அஜி இப்போ எத்தனை இதுக்கு கருப்பட்டி ஊத்துறியல்ல, இது வந்து எத்தனை குடம் பயணி காய்ச்சது? பானை இருந்துச்சுல்ல? ஆமாம், அதுக்கு 3 பானை. அதுக்கு 3 பானை. அப்படின்னா 4 குடம் வந்துடும். 4 குடம். சரி சரி. 4 குடம் மைண்டில் இவ்வளோதான் கருப்பட்டி வரும். உங்களுக்கு நம்ம வத்த வைக்கணும். அதுக்கு வரவு பார்த்து. ஆமாம், சும்மா வராது கருப்பட்டியா. இப்போ பனையேறி வந்து பனை சீவி பதினியாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள பொம்பளை ஆளுக்கு தான் எத்தனை பொம்பளை ஆள் இருந்தாலும் அத்தனை வேலை இருக்கும். கட்டி நம்ம காய விடாம ஊற்றணும். காஞ்சிட்டுனா ஊத்தாகாது. அண்டாவிலே ஒட்டிடும். அண்டாவிலே ஒட்டிக்கிடும். அப்புறம் அதுலேருந்து உடச்சி பயணி காய்ச்சல் கறக்கும் இல்லை, கரட்டி ஆகுதுல காயறதுக்குள்ள படக்குன்னு ஊற்றினாத்தான். உள்ள சர்க்கரை எடுக்காமா? இந்த 2 அள்ளி எடுத்து ஆச்சு. இப்போ ஒரு 20-30 வருஷம் நீங்கள் பயணி அப்பீடா? அது 40-50 வருஷம் ஆகும். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 48-49. அந்த ஆள் என்ன சொன்ன? 20-30 வருஷம் நீங்கள் பயணி அப்பீடா? அது 40-50 வருஷம்.
வருஷம் ஆகும். எனக்கு 48 49 ஆகும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. 49 வயசு எப்படி 50 வருஷம் பயணியாச்சு? நான் பயணிக்காக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பயணி ஆக்கிம்ல. சரி சரி சரி. 10 வயசுல இருந்து பயணி காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க அண்ணன் வச்சுக்கிற பயணி 30 வருஷமா பயணி காய்க்கியா? ஆமா. என்னைக்காவது ஒரு நாளாவது அண்டாவில இப்படி இருக்க விட்டுருக்கீங்களா கருப்பட்டிய? அது இருக்க விட்டா எதுக்கு அந்த மாதிரி எதுவும் காய்க்கணும்? இல்லை கேட்க அந்த மாதிரி தான் இருக்கா? அந்த மாதிரி ஆனதில்லை. அது இருக்கக்கூடாதுன்னு தண்ணி நம்ம காய்ச்சி படக்குன்னு விட்டுதான். சரி சரி. அதெல்லாம் கரெக்டாக பக்குவம் பார்த்து தான் பண்ணியிருக்கேன் அது. இது போன்ற தூய கருப்பட்டி உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற நம்மளோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் கருப்பட்டியை உடனுக்குடனே வாங்கிக்கலாம். நன்றி.